பஸ்ல கிருஷ்ணா உன்ன பேசினதுக்கும் பப்ளிக்ல என்ன அவமானப்படுத்தினதுக்கும் இப்ப கல்யாணமே இல்லைன்னு சொன்னா பெரிய அடி இல்ல? Really, உங்க ஆக்டிங் ஃபேண்டாஸ்டிக். தீபா பாவம், நீங்க கிருஷ்ணாவை லவ் பண்றதா நம்பிட்டா. இத தெரிஞ்சுக்கிட்டா உடனே இங்க ஓடி வந்துருவா. ஏமா, கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அவ மானம் போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேளுடா. மன்னிக்கணும், நான் கிருஷ்ணாவோட அப்பா. அவர் வீட்டுல இல்ல. அவர் இந்த குடும்பத்திலேயே ஒருத்தர் இல்லையே. இத நீங்க பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் இத தெரிஞ்சுக்கல. உங்க பொண்ணுக்கு கயித்துக்கு சோறு போட்டிருக்கணும், வாய்க்கு போட்டுட்டீங்க. உங்க வீட்டுக்காரரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவர் பொண்டாட்டி பிள்ளைய வளர்க்கல, 2 பாம்பை வளர்த்திருக்காரு. உங்க மகளை என் மகன் கட்டிக்க மாட்டான். நீங்க போகலாம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்க விஷத்தை கட்டிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோவில் நிறைய இருக்கு, அதுல தெய்வம்னு ஒண்ணு இருந்தா கேக்கும் கேக்கும். உங்க சதிக்கு எங்க அப்பாவை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டீங்களே. என்ன பிடிக்கலன்னா அதை என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் அவர் மனசை உடைக்கணும்? அட, பொண்ண பிடிக்கல, கல்யாணம் வேண்டாம்னு சொன்னோம். அதுக்காக அவரு போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனாலும் நீங்க செஞ்சது ரொம்ப அயோக்கியத்தனம். He deserves it. ஏன் தளபதிய நீயோ உங்க அம்மாவோ எழுதிட முடியாது. உன் கல்யாண விஷயம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு துணிஞ்சு எவன் தாலி கட்டுவான்? 6 கோடி ஜனங்கள்ல அத்தனை பேர் அயோக்கியர்கள் இல்ல. கூவ மெட்ராஸ்ல மட்டும்தான் ஓடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க அவ எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? வெறும் பேச்சோட விட்டாலே பாடி. டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் இருங்க. இந்த பேட்ல பெரியவர் ஏதோ எழுதினாரு, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். உனக்கு அப்பாவை நடக்காம உன்னோட நானும் குழந்தையானது என்னுடைய தப்பு தான் கிருஷ்ணா. வாழ்க்கைங்கிறது யாரோட வாழ்றோங்கிறதுல இல்ல, எப்படி வாழ்றோங்கிறதுல இருக்கு. சாரி, வெரி சாரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.